ஒத்த பூண்டுங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறையை விட இந்த முறை நல்லா பெரிய பூண்டாக வந்திருக்கும். ஹிமாச்சல்லேருந்து வந்தது. பூண்டு வகையிலேயே 600 வகையான பூண்டுகள் இருக்கும். அந்த தண்டு வச்சு தான் அதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 சயின்டிஃபிக் நேமில் அதை வந்து அடக்குறாங்க. அது எல்லாத்தையுமே பின்னாடி வந்து ஷார்ட்ஸ்லேயும் ஃபுல் வீடியோலையும் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கொடுக்குற பூண்டை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிலோ தான். இதை இந்த முறை கொம்பு தேனில் ஊற வச்சு கொடுக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இந்த பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பதமாக வர வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பானையில் போட்டு ஊற வைப்போம். ஓகே சூடாக இருக்கணும். போதுங்க. கொம்புத்தேன் கூடுங்க எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொண்டு வந்திருக்கோம். இங்கேயே வந்து போட்டு அப்படியே இங்கேயே சுரண்டி போட்டு பிழிஞ்சி அந்த பூண்டில் வந்து ஊற்றுறதுக்காக. இதில் போடுங்க. ஏன் அதில் போடுங்க? இப்போ அதிலே இது பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. மொத்தமாக ஊற்றி வடிஞ்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி புழிஞ்சிடலாம். முள், சரியான முள். கொம்புத்தேன் நம்ம எடுக்கிற கொம்புத்தேன்லாம் நல்லா மகரந்தம். மகரந்தம் ஃபுல் போலன். போகிறோம் நிப்பாட்டுங்க. போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், பூண்டு பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு பானையிலையும் இந்த மாதிரி வந்து புளிஞ்ச தேனை ஊற்றி அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே இறக்கணும். ஓகேங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் வாழை இலையில் கட்டியாச்சு. இப்போ சிங்கிள் ஷாட்டில் 16 பானையும் இந்த குடிக்கில் வைக்கிறத அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பொறுமையாக வைங்க. ஏன்னா
கரெக்டாக ஈவனாக போடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு கீழே தான் 16 பானையாக பொறிச்சு வச்சுருக்கோம். ஸோ எடுக்கும்போது காட்டுறேன். ஒத்த பூண்டு ஹிமாச்சல்லேருந்து வந்தது, அதாவது பெரிய ஒத்த பூண்டு. நார்மலாக நம்ம போடுற ஒத்த பூண்டு இல்லை, பெரிய ஒத்த பூண்டு கொம்பு தேனில் ஊற வச்சது. ஸோ பார்ப்போம், எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். தேங்க்யூ. ஓகேங்க, 24 நாள் விட்டு வச்சுருந்தோம். நல்லா வந்து வெயிலுக்கு அதுக்கும் நல்லா வந்து பதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். எடுக்கிறத அப்படியே ஃபுல் ப்ராசஸ் காட்டுறான் பாருங்கள். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன பதத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஹிமாச்சல் பூண்டு நம்ம வழக்கமாக வைக்கிற பூண்டு இல்லை, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ என்ன பதத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஹா, கரணி விடுங்க. செம்மையாக இருக்குங்க, நல்ல பதத்தில் வந்திருக்கு. 24 நாள் விட்டு வச்சுருந்தோம். வரேங்க. ஸோ ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க, செக் பண்ணி பார்க்குறேன். தேனும் தேன் சம்மந்தப்பட்ட பொருட்களும் நாங்கள் வந்து இப்படி தான் சாப்பிடுவோம். கை க்ளீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா கையை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த ஷார்ட்ஸும் எடுப்பேன். அதனால் வந்து என்னடா வெறுங்கையில் ஊற்றி நக்கறான்னு பார்க்காதீங்க. சூப்பராக இருந்திருக்கு பதம். அண்ணே அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணிடுறீங்களா? ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, ப்ராசஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 24 நாள் மண்ணுக்குள்ளே வச்சு கொம்பு தேனில், நம்ம ஊர் காட்டு தேனில் ஊற வச்ச ஹிமாச்சலினுடைய ஒத்த பூண்டுங்க. நம்ம ஊர் பூண்டோட ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். செம்மையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஹெல்த் வைஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எடுத்து கடிக்கும் போது அப்படியே ஒரு சாக்லேட் பீஸ் கடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெல்த் வைஸாகவும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஹெல்த் வைஸ்லாம் இல்லை, சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ப்ராடக்ட். ஏன்னா சூப்பராக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. பூண்டுனுடைய அந்த வாசம் சுத்தமாக இல்லை, அழகாக அப்படியே இந்த சாக்லேட் கடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கொம்பு தேனுடைய ஃபெர்மெண்டேஷனுக்கும் பூண்டுனுடைய அந்த சாரல் ஊறி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பியர் ரிவ்யூ இருக்குங்க. இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா நிறைய சயின்டிஃபிக் பியர் ரிவ்யூ இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்னுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிக்குது. அடுத்த பேட்ச் என்ன தேனில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்கள்.